இப்படியா இப்படியே இப்படியா இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வா இந்தா இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே என்ன பண்ணுற என்ன என்ன சேட்டை பண்ணுற நீ ரொம்ப வர வர வந்துட்டு சேட்டை தான் ஆகிட்டு இருக்கு உனக்கு காலு பூரம் பாரு இங்கே வா இன்னும் சொல்லிடுற புதுசா ஜெஜு இங்கே பாரு இங்கே கொசு கடிச்சிருச்சா கொசு கடிச்சிருச்சா ஜெஜு இங்கே பாரு இங்கே வா ஜேஜு ஜேஜு பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ நேற்று வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜேஜுக்கு வந்து அங்கங்கே வந்து இந்த காலில் வந்து சின்ன சின்ன ஸ்கின் டிசீஸ் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது தெரிஞ்சு அப்படின்னா இந்த டிப்ஸ் ஏதாவது டாக்கோட ஹெல்த் டிப்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் இது பண்ணேன். அது கத்தாழை அப்புறம் வேப்பிலை எல்லாத்தையும் அரைச்சி அந்த ஸ்கின்னை வந்துட்டு டிசீஸ் இருக்க இடத்துல வந்துட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. ஜேஜு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் இருந்துச்சு, இந்த ஸ்கின் டிசீஸ் எதுவுமே இல்லாமல். இடையில பார்த்திங்க அப்படின்னா ஜேஜுவோட அண்ணன் தேஜு வந்து அண்ணன் வீட்டில் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் டிசீஸ் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அவங்க கூட சேர்ந்து விளையாடும்போது ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கலாம்னு இருந்தேன். இந்த நெயில் கட் பண்ணுறது வந்து நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், ஆனால் ஜேஜு வந்துட்டு கட் பண்ண விட மாட்டேங்குது. அதுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஒரு டைம் அப்படி தான் வந்துட்டு மேலே வந்துட்டு நெயில் அதிகமாக இருந்துச்சு, நான் அதை தான் கட் பண்ணேன். பட் ஆனால் ஒரு மாதிரி ப்ளட்டு லைட்டாக லீக் ஆகிடுச்சு. அதை பார்த்தது எனக்கு நெயில் கட்டுறதுக்கு பயமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜேஜுக்கு வந்து நான் சொன்னேன், உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் இந்த மாதிரி டிக் ரிமூவல் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நேச்சுரலாக கேட்டிருந்தேன். நேச்சுரலாக ட்ரை பண்ணேன், ஆனால் போகலை. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேப்லெட்டு வந்து ஒரு 500 கிட்ட இருந்துச்சு அந்த டேப்லெட்டு. ஸோ நான் அந்த டேப்லெட்டை நம்ம ஜேஜுக்கு கொடுக்குறப்ப வந்து ஒரு 6 to 1 year வரைக்கும் டிக் இருக்காது, எல்லாம் அப்படியே இருந்து உளுந்து இறந்துரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த டேப்லெட்டை வாங்கி 1 or 2 daysலேயே வந்துட்டு உடம்புல இருக்கிற எல்லா டிக்குமே செத்து போச்சு. ஸோ இப்போ ஜேஜுக்கு வந்து பெரிய அளவு டிக்கு இல்லை. பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ஃபால் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது லைட்டாக அப்படி கையை வச்சாவே ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஹேர் ஃபாலுக்கு வந்து ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த அதாவது டாக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆனாலும் ஹேர் ஃபால் அதிகமாகும். அதே மாதிரி கிளைமேட்டு இந்த மாதிரி இருந்தாலும் அந்த டைம்லேயும் வந்துட்டு ஹேர் ஃபால் அதிகமாகும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு உடம்புல ஏதாவது இருக்க முடியல அப்படின்னாலும் ஹெல்த் இஷ்யூ இருந்தாலுமே ஹேர் ஃபால் அதிகமாகும். அதே மாதிரி ஹீட்டிங் டைம்லேயும் ஹேர் ஃபால் அதிகமாகும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. இன்னொன்று இந்த ஹேர் ஃபால் வந்து ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது யாருக்காவது தெரிஞ்சிங்க அப்படின்னா சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது. அதனால் வந்துட்டு ஹேர் ஃபால் டிப்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ஏதாவது இருந்தால், இல்லை ஏதாவது ஒரு ஷாம்பு இல்லாட்டி ஏதாவது நேச்சுரல் ரெமெடிஸ் ஏதாவது இருந்தால் இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சொல்லுங்கள். அதனால் ஜேஜுக்கு பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி வந்துட்டு ஹோம் பண்ண முடியல, அதை க்ரோம் பண்ண முடியல. என்னென்னா அது அடிக்கடி நம்ம சீவிக்கிட்டே இருந்தாலுமே அந்த ஹேர் ஃபால், அதாவது இந்த கொட்டக்கூடிய அந்த ஹேர் வந்து இதாகிடும். இன்னொன்று டாக்கோட டயட்டு வந்து கரெக்டாக ப்ராப்பராக இருக்கணும். டாக்கோட டயட்டு ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்துட்டு அதோட டயட்டு மிஸ் ஆனாலும், இல்லை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்ற ஃபுட்ஸில் வந்துட்டு அதிகமான மசாலா, உப்போ இல்லை இனிப்பு பொருளோ ஏதாவது இருந்தாலுமே
டாக்குக்கு வந்து அதிகமான ஹேர் ஃபால் ஆகும். குறிப்பாக பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த பக்குக்கு வந்து நீங்கள் ஃபுட்டு வந்து கரெக்டாக கொடுக்கணும், டைமிங் கொடுக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளவாக கொடுக்கணும். ரொம்ப அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது, ரொம்ப அதுக்கு கம்மியாகவும் கொடுக்கக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சுகரோ இல்லை சால்ட் லெவலோ அதே மாதிரி மசாலா லெவலோ அதிகமில்லாத ஃபுட்டை நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ டாக்கு கேட்கும், பட் இருந்தாலும் நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து டாக்கு மெயினான ஒரு ரீசன். இன்னொன்று வந்துட்டு நீங்கள் வந்து அடிக்கடி குளிப்பாட்டக்கூடாது. ஒரு 10 டேஸுக்கு ஒரு டைம் வந்துட்டோம் நீங்கள் குளிக்க விடணும். மந்த்லி அதாவது ஒரு 20 டேஸ் இல்லாட்டி 15 டேஸ்க்கு ஒரு டைம் வந்து ஷாம்பு போட்டு குளிப்பாட்டலாம். இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி டாக் வந்து வெளியே போகிறான், அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இதாக இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து டாகுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இது பண்ணணும். என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு நாய் இருக்குது, இப்போ நாட்டு நாய்கள் வெளியே இருக்கிறப்ப அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது டிசீஸ் இருக்கும். அந்த டிசீஸை நீங்கள் வாக்கிங் கூப்பிட்டு போகிறப்ப டாக் வந்து அதோட யூரினை வந்து ஸ்மெல் பண்ணாலோ இல்லை அந்த டிசீஸ் வந்து அதுக்கு வந்துடும். ஸோ அந்த ப்ராப்ளமும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அதுவும் கொஞ்சம் இது பண்ணிக்கிங்க. அப்புறம் மெயினான ரீசன், டாக் வந்து விளாடணும். டாக் கூட அது தனிமையாக இருந்தாலுமே ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணாலும் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேர் ஃபால் அதிகமாகும். ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு டாக்கை வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக வச்சுக்கோங்க. இன்னொன்று, அடிக்கடி வந்து அது கூட ப்ளே பண்ணுங்கள், அது கூட விளாடுங்க. விளாட அதுக்கு வந்து இன்னமும் டாக் வந்து ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். மென்டலியாகவும் ஃபிசிக்கலாகவும் ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். ஜெய்சிங்கிரு வா, இங்கே வா, வா, உட்காரு. யானை பொம்மையை போட்டு கடிச்சு வச்சுருக்குற நீ, பாரு தலையை மட்டும் கடிச்சு எடுத்து வச்சுருக்குற. அதே மாதிரி டாக்குக்கு உடைய டாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அண்ணன் பையனோட டாய்ஸு. ஸோ அது வந்து அதுக்கு பிடிச்சதுனால அதை எடுத்து விளாண்டுக்கிட்டு இருக்கு. அதை அந்த பையன் வந்து தொடாமல் பார்த்துக்கணும். என்னென்னா அந்த டாய்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பிடிச்ச டாய்ஸை இருக்கிறப்ப அதை யாரையும் எடுக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி தான் எடுக்காது. இன்னொன்று வந்து அதுக்கு குழந்த மாதிரி தான் இதுக்கு டாய்ஸ் வந்து பக்குக்கு பிடிச்ச டாய்ஸாக நீங்கள் வந்துட்டு அது வாங்கி கொடுக்கணும். இன்னொன்று ஒரே டாய்ஸ்லாம் மாற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது வந்து விளாண்டுக்கிட்டே இன்ட்ரெஸ்ட்டாக விளாடும். சரி, ஓகே. உட்காந்துக்கு சீவலாம், உட்காந்து சீவலாம். ஜெஜோ சீவலாமா? சரி வா, சரி வா, இங்கே வா, இங்கே வா, இங்கே உட்காந்துக்க. இங்கே வா, உன் சீப்பு தான் அங்கே உள்ளதுதான். அதே மாதிரி டாக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாக் யூஸ் பண்ண இன்னொரு டாக் வந்து யூஸ் பண்ண அனுமதிக்காது. ஸோ இதை மறுபடியும் அதான் வந்து பார்க்குறாங்க, இது நமக்கு யூஸ் பண்ணாதானா, நம்ம தானா அப்படின்ட்டு. ஜெயிச்சிங்க வா. இந்த தலையோட பாகம் வந்து இங்கே தான் இருக்கும். ஜெயிச்சிங்க வா. விளையாட்டு மோடில் இருக்காங்க. ஸோ அதனால் எவ்வளோ ஹேர் ஃபால் ஆகிருப்பாரு. அந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸு இல்லை 4 days ஒன்ஸு நம்ம கோம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் பண்ணால் ஜேஜிக்கு வந்து ரொம்ப நல்லது.
ஒரு வழியாக ஜேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரோம் பண்ணியாச்சு. பழைய முடியெல்லாம் சீவி எடுத்து விட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸோ இல்லை 4 டேஸ்க்கு ஒன்ஸோ இந்த மாதிரி க்ரோம் பண்ணுறப்ப தான் நாயோட இது பார்த்திங்க அப்படின்னா முடி புதுசாக வளரும். நாய்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த்தாகவும் இருக்கும். எந்த ஒரு ஸ்கின்னு டிசீஸோ இல்லை ஸ்கேர் டிசீஸோ வராது. இல்லை பழைய சீப்படுமான்னு மித்த திட்டுறப்பெல்லாம் காது கேட்குதுல. எதுக்கு சிவியாச்சா? மூஞ்சி பூரா முடியா இருக்கு பாரு. ஸோ இந்த ஷேப்பில் வந்துட்டு இது பண்ணிவிட்டு லைட்டாக நார்மல் ஷேப்பில் இந்த மாதிரி இது பண்ணுறோம்னா மேலால் இதாக இருக்கிற முடியெல்லாம் வந்துடும். பண்ணுறப்ப அதுக்கும் இந்த ஸ்கின்னில் படும்போது மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஜேஜு இஸ் ரெடி. ஜேஜு ஜேஜு இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. எல்லாம் க்ரோம் பண்ணியாச்சு. ஓகே, குளிக்கலையா? ஸோ மழை பெய்கிறனா இருக்கிறதுல அந்த டைமில் குளிக்க வைக்கக்கூடாது. டாக்கு கொஞ்சம் முடியாமல்